ஹாய் ஃபில்மியான் வீவர்ஸ், புதுப்படம் ரெட்ரோ எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? ரெட்ரோ கங்கு வாங்குற ஒரு பெரிய சர்க்கிளுக்கு பிறகு சூர்யா கம்பேக் கொடுக்க வேண்டிய படம். கார்த்திக் சுப்ராஜோட டிரெக்ஷன்ல சூர்யா இணைகிற முதல் படம்னு ஹைப் அதிகம் உள்ள படம். இதையெல்லாம் பூர்த்தி செஞ்சுதான் ரெட்ரோ. படத்தோட ஆரம்பத்துல ஒரு கும்பலால கொல்லப்படுறாரு சூர்யாவோட அப்பா. அவரோட முதலாளி அம்மாவான ஜோர்ஜோட மனைவி தங்களுக்கு குழந்தை இல்லாதனால இந்த குழந்தைய வளர்க்க ஆசைப்பட விருப்பமே இல்லாம ஏத்துக்கிறாரு ஜோர்ஜ். காரணம், ஜோர்ஜ் ஊர்ல ஒரு பெரிய சம்பவ கை. அது அவரோட வேலைக்காரனோட குழந்தை. பையன் வளர்றான், ஆனா அவனுக்கு சிரிப்பே வராது, கோவம் மட்டும் நல்லா வருது. காரணம் சரியா தெரியல. வளர்ப்பு அம்மா இறக்குறாங்க. விருப்பமே இல்லாம ஜோர்ஜ் வளர்க்க தயாராக முறையா கராத்தே கத்துக்கிற அந்த பையன் ஜோர்ஜோட எதிரிங்களோட கொலை முயற்சியில இருந்து ஜோர்ஜை காப்பாத்துறான். அன்னையிலிருந்து அவன் மகனாக பார்க்கப்படுறான். ஆனா அதுவும் ஜோர்ஜோட வேஷம் மட்டும்தான். பையன் வளர்ந்து சூர்யா ஆனதும் ஊரையே தன்னோட கண்ட்ரோல்ல வச்சிருக்காரு. ஆனா சின்ன வயசுல பார்த்த தன்னோட காதலியவே கல்யாணம் பண்ண போறதால எல்லாத்தையும் விட்டு ஒதுங்க போறாரு. அதே நேரம் ஆப்பிரிக்காவுக்கு போக வேண்டிய தங்க மீன்கள்னு சொல்லப்படுற ஏதோ ஒரு கடத்தல் பொருள் போய் சேரல. அதுக்கு காரணம் சூர்யா தான். சரக்கு எங்கன்னு ஜோர்ஜ் கேட்க, இனிமேல் தப்பு பண்ண கூடாதுன்னு கடத்தல் பொருளை சூர்யா மறைக்க, அதுக்காக சூர்யாவோட மனைவி ருக்குமணிங்கிற பூஜாவை ஜோர்ஜ் கொல்ல போக தடுக்கிற சூர்யா வளர்ப்பு அப்பாவோட கையை வெட்டி இன்னும் 2 பேரையும் சேர்த்து வெட்டவும் எல்லாமே ஸ்தம்பிச்சு போறாங்க. சூர்யா ஜெயிலுக்கு போறாரு. அவரோட மனைவி ஊரை விட்டே போறாங்க. ஜெயில இருக்கிற சூர்யா தன்னோட மனைவிய ஆள் விட்டு தேட, சூர்யாவை கொண்டுட்டா தங்க மீன்கள்ங்கிற சரக்கு எங்க இருக்குன்னு தெரியாம போயிருன்றதால அவர் மனைவிய கண்டுபிடிச்சு மிரட்டி சரக்கு எங்கன்னு கண்டுபிடிக்கலான்னு ஜோர்ஜ் இன்னொரு பக்கம் தேட, அப்படியே 5 வருஷம் ஓடி போகுது. மனைவி அந்தமான்ல இருக்கிறதா சூர்யா கண்டுபிடிக்க ஜெயில இருந்து தப்பிக்க வழி தேடுறாரு. ஜெயில நல்லா சண்டை செய்யற ஆட்களை காசு கொடுத்து தங்களுக்காக சண்டை செய்ய வைக்கிற ஒரு கேங் மூலமா தப்பிக்கிற சூர்யா அவங்களையும் ஏமாத்திட்டு எஸ்கேப் ஆகி அந்தமானுக்கு போக வழி தேடுறாரு. சிரிப்பு டாக்டர்னு வார ஜெயராம கடத்தி அவரை யூஸ் பண்ணி அந்தமான் போறாங்க. படத்துல இந்த சீன்ஸ் கொஞ்சம் ஸ்லோன்னு தான் சொல்லணும். சூர்யாவை வெளியில எடுத்த அந்த கேங் சூர்யாவை தேட, வளர்ப்பு அப்பா சூர்யாவையும் அவர் வைஃபையும் தேட எல்லாரும் சந்திக்கிற இடம் தான் அந்தமான். அந்த கேங்கோட தலைவனும் அவன் அப்பா நாசாரும் தான் அந்தமான்ல பல வருஷங்களா ஆட்களை அடிமையாக்கி அவங்க தோட்டத்துல வேலை வாங்குறதும் காசு கொடுத்து வாங்குற கிரிமினல்ஸ் கூட சண்டை செய்ய வச்சு பணம் சம்பாதிக்கிறதுன்னு அந்தமான ஆள்றாங்க. சூர்யா தன் மனைவி கூட சேர்ந்தாலும் உடனே பிரிகிற நிலைமைக்கு தள்ளுப்பட அந்த கேங் கூட சேர்ந்து அடிமைகளுக்கு எதிராக சண்டை செய்ய ஒரு கட்டத்துல அவரோட பிளாஷ்பேக் என்னன்னும் அவர் யாருன்னு தெரிஞ்சுக்க, அவர் இந்த வில்லனுக்கு எதிராகவும் வளர்ப்பு அப்பாக்கு எதிராகவும் போராடி எப்படி ஜெயிக்கிறார்ன்றதும், மனைவி கூட எப்படி சேர்றாருன்றதும், அடிமையாக்கப்பட்டவங்களுக்கு என்ன நடக்குதுன்றதும், அந்த தங்க மீன்கள் என்னன்றதும் தான் படத்தோட மீதி கதை. படத்தோட பிளஸ்ன்னு பாத்தீங்கன்னா சூர்யா, அவரோட நடிப்பு, அவர் போட்டிருக்கிற எஃபர்ட், ஆக்ஷன் சீன்ஸ்ல உள்ள பெர்ஃபெக்ஷன், அவர் வெறியேறி சண்டை செய்யற காட்சிகள் தரமா இருக்கும். படத்துக்கு மியூசிக் ரொம்ப பக்கமலமா இருக்கு, ஆனா சவுண்ட் அதிகமா இருக்கு. படத்தோட மைனஸ்னு பாத்தீங்கன்னா கதாநாயகன் அடிதடிக்காரன்னு தெரிஞ்சும் கதாநாயகி லவ் பண்றதும், அதையெல்லாம் விட்டுட்டு வர சொல்றதும், செகண்ட் ஹாஃப்ல நடக்கிற அடிமை முறையும், அவங்கள காப்பாத்த படத்தோட ஹீரோ என்ட்ரி ஆகிறதும் காலகாலமா தமிழ் சினிமால காட்டப்பட்ட கதைக்களம் தான். கார்த்திக் சுப்ராஜ் தன்னோட கடைசி படமான ஜிகிர்தண்டா XXLயும் செகண்ட் ஹாஃப்ல ஹீரோ பழங்குடியினருக்காக சண்டை செய்யறத காட்டினாரு. இந்த படத்திலையும் அதுக்கு இணையான காட்சிகளை வச்சிருக்காரு. படத்தை தியேட்டர்ல பார்க்கலாமான்னு கேட்டா பார்க்கலாம். கதையும் களமும் பழசு, ஆனா ஆட்டக்காரம் மட்டும் புதுசு. மீண்டும் இன்னொரு படத்தோட சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.